ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்பெஷல். இது வந்து பிசி பேளை பாத். பிசி அப்படின்னா ரொம்ப ஹாட் அப்படின்னு அர்த்தம். பேளை அப்படிங்கிறது பருப்பு. இதுக்கு யூஸ் பண்ண போகிற பருப்பு வந்து துவரம் பருப்பு. அப்புறம் பாத் ரைஸ். இது ரைஸும் பருப்பும் போட்டு சேர்த்து பண்ணுற ஒரு சாதம். இது வந்து நல்ல சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் பிசி பேளை பாத் சுட சுட தான் சாப்பிடுவேன். இது என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் முதல்ல இந்த டம்ளருக்கு கோபுரமா ஒரு துவரம் பருப்பு, ஒரு ரைஸ், அது ரெண்டும் போட்டு குக்கரில் வெந்து வச்சுருக்கேன். இது வந்து 1:3, 1:3 தான் நம்ம தண்ணி விடுவோம் இல்லையா. இதுக்கு வந்து 6.5 விட்டுருக்கேன், ஒரு ஹாஃப் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். பருப்புக்கும் 1:3 போட்டுட்டு சாதத்துக்கு 1:3, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 6.5 அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாதம் ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான காய் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குடமிளகா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, டொமேட்டோ, அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் ஒரு க்ரீன் சில்லியும் போட்டுருக்கேன். இஃப் யூ ஹவ் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கலாம், நூல்கோல் கூட போடுவேன். பட் நான் வந்து இன்னைக்கு இத்தனை காய் மட்டும்தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நான் அடுப்பில் ஆல்ரெடி தண்ணியை சுட வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேகணும். அது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல இந்த கெட்டியாக இருக்கிற காய் போடலாம். அதுக்கப்புறம் மிச்சத்தை போட்டு அது நன்னா வேகட்டும். இதுக்கு போடுற காய் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. இது நன்னா வேகட்டும். இப்போ இதுக்கு சேர்க்க போகிற சாமான் என்னென்னா, இது வந்து பிசிபேளை பாத் பொடி. ஆக்சுவலாக இது வந்து ஐ ஹவ் பாட் இட் ஃப்ரம் இந்த ஆர்கானிக் கடையில் தான். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த பிட்லா பொடி, சாம்பார் பொடி மாதிரி இந்த பிசிபேளா பொடியும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா காலம்பர அவசரத்தில் நம்ம எவ்ரி டைம் பண்ணி போடும்போது இட் வில் பி லேட்டு. இட் இஸ் அ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொன்னதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இது வெல்லம், அதுக்கப்புறம் புளியை வந்து ஒரு லைம் சைஸ் போட்டுருக்கேன். சின்ன லைம் சைஸ் தான். இதை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுப்பேன் இப்போ. அதுக்கப்புறம் இது தாளித்து கொட்டும்போது இதுக்கு கொப்பரை போடணும். நான் கொப்பரை போடுவேன். இன்றைக்கி பட்டாணி போட்டுக்கனால கொப்பரை கூட நான் கடலைக்காய் போடல. இல்லைன்னா கடலைக்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். இட்ஸ் ஆல் அவர் விஷ். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது கொத்தமல்லி, கருகப்பிள்ளையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். காய் வேகட்டும். இது பாதி இப்படி வேகும்போது இதுக்கு வேணுங்கிற வெல்லமும் உப்பும் சேர்த்துடலாம். ஸோ தட் அந்த காயிலெல்லாம் உப்பு பிடிச்சிக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இது நல்லா வேகட்டும். காய் கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்க, இந்த காய் நல்லா வெந்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த பிசிபேளை பாத் பொடி நான் ஆக்சுவலாக அந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப காரம் இருக்காது. பிகாஸ் வேடிகர் மிளகை போட்டிருக்கனால ரெட்டிஷ்னா கலரில் இருக்கு. இது வந்து அவ்வளோ காரம் இருக்காது. ஒரு பச்சை மிளகாயும் ஒடிச்சு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ தட் வில் பி ஃபைன். நான் வந்து ஒரு 6 பீப்புளுக்கு சர்விங்க்கு பண்ணிட்டுருக்கேன். அதனால ஐ திங்க் திஸ் வில் பி இனஃப். இது வந்து ரொம்ப காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டு டேஸ்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டு நல்லா ஒரு கொதித்த உடனே நம்ம இதில் இந்த புளி தண்ணியை அதில் நம்ம சேர்த்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஸ்மெல் வரட்டும், அவ்வளோதான். இந்த பொடி போட்டு கொதிச்சாச்சு, நல்ல ஸ்மெல் வருது. இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த புளி தண்ணி அதில் ஆட் பண்ணலாம். புளியை எப்போதுமே லாஸ்ட்டு சேர்க்கறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அது வந்து இந்த கசப்பு டேஸ்ட்டை கொடுக்காது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா இது வந்து புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ சைட் பை சைடு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நான் இந்த பாண்லியில் நெய்யும் கொஞ்சோண்டு எண்ணெயும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வறுத்து போடுறது, தாளித்து கொட்டுறதை நம்ம சைட் பை சைட் பண்ணிடலாம். ஸோ தட் இட் வில் கெட் ரெடி ஃபாஸ்ட்டாக. ஸோ இது சுடட்டும், கொஞ்சம் நெய் சுடட்டும்.
அதுக்கப்புறம் அதில் சேர்க்க வேண்டியது என்னெல்லாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த நம்ம சேர்க்க வேண்டிய இந்த குழம்பு ரெடி ஆகிடுது. ஸோ இதில் வந்து இப்போ கடுகு போடலாம். கடுகு வெடித்த உடனே அதில் நம்ம வந்து கொப்பரையும் அந்த கேஷ்யூ நட்ஸையும் அதில் சேர்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கும் போது இதுக்கு சேர்க்க வேண்டிய கொத்தமல்லியை போட்டுடலாம். இதோட சேர்ந்து ஒரு கொதி வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு இது கொதிச்சாச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணி ரெடி ஆக்கிடலாம். ஸோ இங்கே கடுகு வெடிச்சுட்டு இருக்கு. கடுகு வெடிக்கிற சமயத்தில் இப்போ நான் வந்து இந்த கொப்பரையை அதில் ஆட் பண்ணுறேன். கடுகும் வெடிக்கும், அப்புறம் இந்த கொப்பரையும் செவக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த கேஷ்யூ நட்ஸும் அதோட போட்டுடுறேன். இப்போ கடுகு வெடித்து இந்த சால்ட் கொட்டுறது ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த விழுதை இந்த குழம்பை இதோட சாதத்தோடு ஆட் பண்ணோம். இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம பண்ணிட்டு அந்த குழம்பு மாதிரி பண்ணியிருக்கோமே, அதை அதில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மசிச்சுட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டாக்க இது நல்லா பைண்ட் ஆகிடும். இப்போது தாளித்து கொட்டிருக்கிற இதையும் அதோட நான் சேர்க்கிறேன். அது கொஞ்சம் இப்படி செமி சாலிடாக தான் பண்ணணும். ஏன்னாக்க இது வந்து ஆற ரொம்ப கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் செமி சாலிடாகவே பண்ணிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட பிஸி பேடை பார்த்து ரெடி ஆகிடுது. ஆவி பறக்கிறது, ரியலி பிஸி. நம்ம வந்து என்ன பண்ணோம், இது சர்வ் பண்ணும்போது மேலாக கொஞ்சம் நெய் போட்டு சர்வ் பண்ணால் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இட் பி வெரி நைஸ், டேஸ்டி அண்ட் வெரி வெரி ஹெல்தி ஆல்சோ. பிகாஸ் இதில் வந்து நிறைய பருப்பு, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ்க்கு பருப்பு போடுறோம். அப்புறமா ஆல் த வெஜிடபிள்ஸ் அண்ட் லைக் எகெயின் பீஸில் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால திஸ் அ வெரி ஹெல்தி அண்ட் வெரி டேஸ்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸில் எடுத்துன்னு போயிட்டு பிஸியாக சாப்பிட்ணுன்னா இப்போ வந்து மைக்ரோவன் இருந்தால் சுட வச்சுன்னு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கும்போது when we are serving, make sure you heat it up and then அது மேலே இப்படி கொஞ்சம் நெய்யை போட்டு கொடுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கர்நாடகாவில் மொசூர் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி பண்ணுவா. அது வந்து இது இல்லையா, வெள்ளரிக்காய் அதை துருவிட்டு தயிர் பச்சடி பண்ணுவா. இல்லைன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் வித் ஆனியன்ஸ் ஆல்சோ, ரைத்தா மாதிரி பண்ணி அதுக்கு தொட்டுக்கலாம். இல்லைன்னா அப்பளம், வடம், சிப்ஸ், anything will go very well with this. And this is a very very tasty and also a very healthy recipe. Please try it and enjoy it. Let me meet you in the next lovely video. Bye bye.